எல்லாத்துக்கும் காரணம் அந்த யமுனா. நம்ம ஒரு காலத்துல லவ் பண்ணோம், அக்காக தான் பண்ணியாமா. இப்போ வந்தா நீங்க ஒத்துப்பீங்களாக்கா? யார பசங்களுக்கு பேசிக்காவே பொண்ணுங்களை பார்த்தா ஒரு சிஸ்டராவோ மதராவோ ஒய்ஃபாவோ. வெண்ணிலா சிஸ்டரா, மதரா, இல்ல ஃப்ரெண்டா, யாரு? அதாவது வெண்ணிலாவை இப்ப நான் எப்படி இதை சமாளிக்க? கேர்ள் பெஸ்டின்னு சொல்லிருங்க. மறைச்சு பண்ண விஷயம் கிடையாதுல்ல. சோ அதனால இதுல தப்பே கிடையாது. இப்படி பேசி பேசி தாங்க நான் கிளம்பி போயிட்டேன். தனி கொடுத்தனும் போயிடுவான். உங்களை வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தாத்தா பாட்டியோட நம்ம வீட்டுல ஹாப்பியா இருப்போம். அது அங்கேருந்து எங்க அப்பா குதிரைக்குள்ளன்னு சொல்லிட்டு அங்க போய் கூட்டினு எங்க வீட்டுல வந்து விட்டு அதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாமே. பருத்தி மூட்டை குடவுன்லயே இருக்கட்டும். எக்ஸா என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த விஷ பறிச்ச நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. ஏங்க இப்படி உட்கார்ந்துக்கோ. நீங்க கொடுங்க. வெண்ணிலா நம்ம வாழ்க்கையில பூந்து நீங்க நடுவில் வராதீங்க. நான் ப்ராமிஸ் பண்ண அப்புறம் சொல்ல வந்ததை மறந்துடுவேன். இல்ல திடீர்னு வெண்ணிலா பார்த்தோன்னே அப்படியே மாறிடுவீங்களா? இல்லைங்க, ரைட்டர் என்ன பண்றாங்களோ அதுதான். அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க விஜய், நீங்க அப்படி சொல்லக்கூடாது.